பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவுகளுக்காக சமூக வலைதளங்களில் செய்யப்படும் விமர்சனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிஸ்டில்டா சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்ப தடை விதிக்க வேண்டும் என்று சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணை வந்தது. அப்போது நீதிபதியை பொறுத்தவரைக்கும் சமீபத்தில் இதே நீதிபதி தான் விஜய் அந்த மாநாட்டு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். விஜய்க்கு எதிராக தனது அதிருப்தியும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அவருக்கு எதிராக பல்வேறு சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் பகிரப்பட்டு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அதை குறிப்பிடாமல், அதாவது சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைப்பதில்லை, உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகள் விமர்சிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் குடும்ப உறுப்பினரை குறிப்பிட்டும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றனர். ஆனால் இவற்றை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதி தெரிவித்தார். இதை தொடர்ந்து வழக்கறிஞர் சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று இந்த வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார். அதே போல இந்த வழக்கை பார்க்கும்போது இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.